குட் மார்னிங் வாஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ப்ரீ ஓப்பன் நடந்துகிட்ருக்கு நிஃப்டியில். நிஃப்டி வந்து 24,700 கிட்ட ட்ரேடிங் ஆகிட்டே இருக்குது. இது வந்து 24,700 வந்து முக்கியமான லெவலு. இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து கால் வாங்கலாம். நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் லெவலு எந்த கால் எதுக்கு மேலே இருந்தால் பை பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து 24,700ன்ற கால் வந்து 77 ரூபாய்க்கு நேற்று முடிஞ்சிருக்கு. இதை நீங்கள் வந்து பை பண்ண வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 83க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 வச்சிங்க. செகண்ட் டார்கெட் வந்து 124. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வாங்குகிற இடத்துலேருந்து 10 பாயிண்ட்டு, அதாவது 83 வாங்கிட்டு 73 ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து சொன்ன மாதிரி 100, செகண்ட் டார்கெட் 127. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 750 கால் பார்க்க போகிறோம். 750 கால் வந்து 55 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இது வந்து 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 95 வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் வந்து 123. ஸ்ட்ரிக்டாக அதை வாங்குகிற இடத்துலேருந்து 10 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 800 கால் வந்து 33 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். இது 37 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் போட்டுங்க. 25 வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 50, செகண்ட் டார்கெட் வந்து 77, தேர்ட் டார்கெட் வந்து 93. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கால்லாம் வந்து மேலே போகணும். கண்டிப்பாக புட்டு வந்து கீழே போகணும். நம்ம சொல்கிறதெல்லாம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து எந்த பையிங் ரெக்கமெண்டேஷனில் இந்த லெவல் வந்து பார்த்துக்கிட்டு பிரேக் அவுட் ஆகி கண்டிப்பாக இது வந்து 20-25 பாயிண்ட் வந்து மேலே போயிடும். இது வந்து இந்த பாயிண்ட்டு தாண்டாமல் நீங்கள் எந்த காலும் எடுக்கக்கூடாது. காலை போட்டோ நம்ம 2 சைடுமே தரோம். நீங்கள் வந்து இது நம்ம சொல்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு பிரேக் அவுட் ஆகின பிறகு தான் 25 பாயிண்ட் டெஃபினட்டாக கொடுக்கும். மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இன்னும் வந்து அதிகமாக கொடுக்குங்க. 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் கிடைக்கும். அதுபோல் 24 இந்த புட்டையும் பார்த்துக்குங்க. ஏன்னா புட்டு கீழே குறைஞ்சாதான் கால் வந்து மேலே வரும். ஒருவேளை புட்டு வந்து அதே இடத்த மெயின்டைன் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம சொல்கிற 2 லெவலுக்குள்ளே இருந்ததுன்னா, அதாவது நம்ம சொல்கிற லெவலுக்குள்ளே இருந்துச்சுன்னா 2 சைடுமே குறைஞ்சிடும். காலும் குறையும், புட்டும் குறையும். அதனால் இந்த லெவல் தாண்டின பிறகு எடுத்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற புட்டு வந்து 24,800ன்ற புட்டை பார்க்குறோம். அந்த புட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. யூஎஸ்டி க்ளோஸு. இது வந்து 150 ரூபாய்க்கு கீழே வருதான்னு பாருங்கள். 150 ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் நமக்கு கால் வந்து மேலே வரும். அந்த 150 ரூபாய்க்கு நின்றுச்சுன்னா அந்த புட்டு ஏற ஆரம்பிச்சிடும். அதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 200. அடுத்த டார்கெட் வந்து 230 ரூபா போட்டுக்குங்க. நீங்கள் கால் எடுக்கிற மாதிரி இந்த புட்டையும் 24,800 புட்டு 150 ரூபாய்க்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கால் நம்ம சொல்கிற லெவல்லாம் தாண்டி மேலே வருதான்னு பார்த்துக்குங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுமாரி நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொன்று நம்ம கோர்ஸ் ஒன்று எடுத்துகிட்ருக்கோம் ஆப்ஷனில். அது வந்து அதுக்கான லிங்க் அந்த ஃபார்மும் அதில் இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லைஃப் டைம் மாதிரி உங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஒரு நாள் இல்லை 1 மந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம லைவ்லேயே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.